ஹாய், ஹலோ, குட் ஆஃப்டர்நூன். வெல்கம் டு மை சேனல். நான் இப்போ உங்களுக்கு சிம்பிளஸ்ட்டு வேலை ஒரு எக்கு தொக்கு எப்படி பண்ணுறதுன்ட்டு காட்டுறேன். ரொம்ப ரொம்ப சிம்பிளஸ்ட்டு பட் டேஸ்டி, வெரி டேஸ்டி அண்ட் கோஸ் வெல் வித் எவ்ரி டிஷ்ஷஸ். ஓகே, எஸ்பெஷலி இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி வந்துட்டு லஞ்சுக்கு பருப்பு சாதம் பண்ணியிருக்கேன். அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு பருப்பு தனியாக நான் வேக வச்சு சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட போகிறேன். அதுக்கு சைட் டிஷ்ஷு நான் வந்து எக் தொக்கு நான் பண்ணி காட்டுறேன் அப்படின்ட்டு. ஓகே, அதுக்கு தேவையானதெல்லாம் 3 வெங்காயம் சின்னதாக எவ்வளோ பொடிசாக நறுக்கி வைக்க முடியுமோ நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் தக்காளி அதே மாதிரி 3 வெங்காயத்துக்கு நான் 2 தக்காளி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 4-5 பல் பூண்டு சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் 2 ஸ்பூனு, இந்த ஸ்பூன் அளவுக்குலாம் நான் 2 ஸ்பூன் சில்லி பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், அதே 2 ஸ்பூன் அளவுக்கு கொரியாண்டர் பவுடர் வச்சுருக்கேன். சால்ட்டு தேவையான அளவுக்கு, 1 ஸ்பூன் கடுகு, 2 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு. ஓகே, எக் ஒரு கனமான வானலில் நான் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இதில் இந்த கடுகையும் உளுத்தம்பருப்பையும், இது நம்ம ப்ராசஸ் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பொறுமையாக பண்ணிக்கணும். அப்போ தான் நமக்கு எக் தொக்கு நல்லா சூப்பராக. வெங்காயத்தோடையே நம்ம இந்த பூண்டையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கணும், சரிங்களா? வெங்காயம் நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி பாருங்கள், வெங்காயமும் தக்காளி எல்லாம் நல்லா வதக்கிட்டேன். இப்போது நம்ம இந்த ரெட் சில்லி பவுடரு, டர்மரிக் பவுடரு, அப்புறம் கொரியாண்டர் பவுடரு போட்டுட்டு தேவையான அளவுக்கு நான் உப்பு போட போகிறேன், சரிங்களா? பார்த்து கவனமாக போட்டுக்கோங்க. நான் ஆல்ரெடி தேவையான அளவு எடுத்து வச்சுட்டேன். இதை ஒரு நிறையா தண்ணி ஊற்றக்கூடாது, ஓரளவுக்கு கொஞ்சமாக தான் ஊற்றிக்கணும். தொக்கு கன்சிஸ்டன்சி அப்போ தான் வரும். ஓகே, இது ஒரு 10 மினிட்ஸு நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சுருக்கணும். 10 மினிட்ஸ் போல் ஆயிடுச்சு லோ ஃப்ளேமில் வச்சு. இதை பாருங்கள், தொக்கு கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு. இப்போது நம்ம ஆல்ரெடி வேக வச்சு நான் சைட் ஸ்லிட்ஸாக போட்டு வச்சுருக்கேன் நைஃப்பில், அதை நான் இப்போ போட்டுடுறேன். இப்போ ஒரு பரட்டி ஒரு 2 மினிட்ஸ் இருக்கணும். ஓகே, 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், சுவையான எக் தொக்கு சிம்பிளஸ்ட்டு வேலை ரெடி பண்ணியாச்சு. ரைஸோடு நான் இன்றைக்கி சாப்பிட்றதுக்கு சைட் டிஷ்ஷாக பண்ணியிருக்கேன். சப்பாத்திக்கு இது சூப்பராக இருக்கும், அண்ட் இட்லி தோசைக்கு ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பாய் பாய், see you.